ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சைக்கோ பாய் ஃப்ரெண்டோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ரத்தம் 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 வாசனையே சூப்பராக இருக்கா. இவ்வளோ நேரம் எவ்வளோ ஆட்டம் ஆடினேன். இப்போ பார்த்தியா செத்து போயிட்டேன். உன் கறியை வச்சு நான் கீமா பண்ண போகிறேன். இப்போ உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் மின்வயன் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க. உங்கள் ட்ரீம் கம்பெனி, உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நீங்கள் சர்வைவ் ஆகணுன்றதுக்காக ஒரு கம்பெனிக்காக வந்திருக்கீங்க. ஒரே நர்வஸ் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, அது ஒரு ட்ரீம் ஜாப். இந்த வேலை மட்டும் கிடைச்சதுன்னா லைஃப் செட்டில். எப்படியாவது கிடைச்சிடணும். எப்போ தான் கூப்பிடுவாங்க? வயன் ஒரு வேளை இந்த கொஷின் கேட்பாங்களா? இல்லை இந்த கொஷின், அந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. இந்த வயன் ஓவர் திங்க் பண்ணுறத நிறுத்து. கடவுளே ப்ளீஸ் 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 நான் செலக்ட் ஆகிடணும். உங்களுக்குள்ள 1000 யோசனை ஓடிட்டுருக்கு. அப்போ அவன் பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காரான். என்ன ரொம்ப நர்வஸோ? நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன், அதனால தான். ஏன் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல். நர்வஸாகவே இல்லையே நீங்கள்? நர்வஸாக இல்லை தான். சரி, நான் இருக்கிறது இருக்கட்டும். நர்வஸ் ஆகாமல் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்லுங்கள், புரியுதா? எதுக்காகவும் பயப்பட வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஜாப், ஓகே? இந்த ஜாப் போனால் நிறைய ஜாப் இருக்குது. ஹலோ, திஸ் இஸ் மை ட்ரீம் ஜாப். எப்படி இந்த வேலை போகட்டுன்றீங்க? ஓகே, இந்த வேலை கிடைக்கும். ஐ வில் கேரண்டி. நீங்கள் பயப்படாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். யூ வில் டூ இட். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பேர் கேட்கலான்னு வரீங்க, அதுக்குள்ளே உங்களை கூப்பிட்றாங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். நான் போயிட்டு செலக்ட் ஆகிட்டேன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ முடியுது. ரெஸ்ட்ரூம் போகலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. அப்போது நீங்கள் கீழே குனிஞ்சு இதை எடுக்கும் போது உங்கள் பின்னாடி யாரோ வந்து இடிச்சிடுறாங்க. ஓ அறிவில்லை உங்களுக்கு? கண்ணு தெரியாமல் வந்து எடுக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் ஒரு பொண்ணுங்களால் இங்கே தனியாக நடமாட முடியல. உங்களுக்கெல்லாம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாய்க்கு வந்து தான் பேசிகிட்ருக்கீங்க. தெரியாமல் நான் எடுத்துட்டேன். அதுக்குன்னு உங்கள் வாய்க்கு வந்தாலும் நீங்கள் பேசுவீங்களா? சின்ன நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேன். நீங்கள் யாராக இருங்க, சின்னவா வேணா இருக்கு, ஐ டோன்ட் கேர். ஒரு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண பாருங்கள். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? சரிங்க மேடம், போங்க. ஐம் ஸோ சாரி. ரொம்ப தான் ஆட்டிடியூடு. பார்த்துக்கிறேன், இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பையனும் போயிடுறான். நீங்களும் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறீங்க. இது உங்கள் ஃபைனல் ரவுண்ட். நர்வஸாக உள்ளே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமெண்ட். ஒரு கோல்டு வாய்ஸ் தான். நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக் காத்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். வெளியில் இடித்ததும் ஜேகே தான். அது தெரியாமல் தான் இடிச்சிருப்பான். நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்க. யூ ஓ, கமான் சிடா. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நர்வஸாகவே உட்காருங்க. வெளியில் ரொம்ப தான் வாயாக இருந்தது. இப்போ என்ன பேச்சு வரலையா என்ன? நீங்கள் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க.
எதுவாக இருந்தாலும் இந்த கேபின்குள்ளே இருக்கணும். கேபின்குள்ளே வந்துட்டா ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் இருக்கணும். கேபின்குள்ளே மட்டும் இல்லை, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே. ஏன்னா எனக்கு என் எம்ப்ளாயீஸ் டிசிப்ளினாக இருக்கணும். உன்னால் டிசிப்ளினாக இருக்க முடியும்னா இந்த கம்பெனியில் இருக்கலாம், இல்லைனா யூ கேன் கோ. நீங்கள் அமைதியாக ஐம் சாரி சார், நீங்கள் இடித்த ஐம் ஸோ சாரி. நான் அதுக்கு தான் சாரி கேட்டுட்டேன். நான் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஜாப் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும். ஓகே சார், நான் டிசிப்ளினாக இருப்பேன். பிகாஸ் இது என்னோடய ட்ரீம் ஜாப். இந்த ஜாப்பு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நாள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. மென் ஜாக்சன் அப்போது ஹே வயன் ரைட்? யா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் உங்களை உள்ளே கூப்பிட்டாங்களோ, அப்போ தான் பார்த்தோம். மை நேம் இஸ் ஜாக், இவன் பேர் கிம். ஹலோ, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க தெரியும். நீ அமைதியாக இருக்கியா? ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் மீன்வயன். அப்புறம் உங்கள் பேர் ஜாக்சன் அண்டு கிம் ரைட்? யா. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் அந்த ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு இந்த ஜாப், ப்ளஸ் இந்த ஜாப் என்னோடய ட்ரீம் ஜாப். அதனால தான் இந்த கம்பெனி சூஸ் பண்ணேன். எப்படி எங்கள் பாஸோட ட்ரீட்மெண்ட்? ரூட், என்னத்த சொல்ல, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்படி தான் அவங்ககிட்டலாம் வேலை பார்க்குறீங்க? மேடம், எங்கள் பாஸ்க்கு இங்கே நிறைய ஸ்பை இருக்குது. அமைதி. ஓகே, செவத்துக்கும் காது இருக்கும் போல். ஆமாம் மேடம், அதனால் இந்த சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3 பேர் சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால எல்லாத்தையுமே சீக்கிரமாக கற்றுக்கணுன்றதுனால நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க. அதனாலே லேட் ஆகுது. உங்கள் கூட யாரும் வரல அந்த லிஃப்ட்டு மூட போகுது. அப்போது ஒரு கை வருது. யார் அது? பார்த்தா ஜேகே தான். உங்களை பார்த்தோன்னே ஒரே ஒரு முறை தான், நீங்கள் அப்படியே கீழே குஞ்சுக்கிறீங்க. என் நேரத்தை பற்றியா? யாரு கூட வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவன் கூடயே வர வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மா. அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. அந்த லிஃப்ட் 12th ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோர் வரத்துக்குள்ளே கரண்ட்டு போயிடுது. என்ன கரண்ட்டு போயிடுச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, கரண்ட்டு தான் போச்சு, உயிர் போகலல்ல. எதுக்கு இவ்வளோ சீன் போடுறீங்க? சார், எனக்கு இருட்டுனா பயமாக இருக்குது சார். கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஹே எக்ஸ்கியூஸ் மீ ஒயன், கொஞ்சம் காம்டன் ஆகு. என்னாச்சு உனக்கு? சார், எனக்கு நைட்டோஃபோபியா இருக்குது. எனக்கு இருட்டுனா பயம் சார். ப்ளீஸ் உங்கள் மொபைல் லைட் என்ன ஆன் பண்ணுங்க. பதட்டத்தில் மொபைல் எடுக்கும் போதே கீழே போட்டுடுறான். பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ஃபோனு. ஷிட், இந்த நேரத்தில் தான் இப்படி ஆகணுமா? வயன் சார், என்னால் மூச்சு விடமில்ல. இப்போ என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்க்குறான். அவங்க கரண்ட்டு வர மாதிரியும் இல்லை, ஜென்ரேட்டரும் ஆன் ஆகிற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லாமல் ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். வயன் காம் டவுன். இது ஐம் ஸோ சாரி. இது ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி பயந்தா இந்த மாதிரி பண்ணால் சரியாயிடும்னுவாங்க. கொஞ்சம் காம் டவுன் ஆக பாரு ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் காம் டவுன் ஆகுறீங்க. கரண்ட்டு வந்துடுது. தேங்க் காட். அதுக்கப்புறம் அவன் பேக்லேருந்து தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறான்.
நீங்கள் பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டே அவனே பார்க்குறீங்க. வயன், ஆர் யூ ஆல் ரைட்? ஆம் ஆல் ரைட் சார், தேங்க்யூ. உன்னை வேணா உங்கள் வீட்டில் நான் ட்ராப் பண்ணவா? இட்ஸ் ஓகே சார், ஐ வில் மேனேஜ். அதுக்கப்புறம் அங்கேருந்து செக்கே போகிறான். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எப்பவும் போல் ஜாலியாக கிம் கூடயும் ஜாக்சன் கூடயும் பேசிகிட்ருக்கீங்க. ஏய் கிம், ஜாக்சன், நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், என்னோடய பாட்டிலில் காலி. உங்களுக்கு எதாவது தண்ணி வேணுமா? எங்கள் பாட்டில் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 2 பாட்டில் கொடுக்குறாங்க. 3 பாட்டிலையும் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி பிடிக்கலான்னு போகிறீங்க. தண்ணி பிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே தண்ணி ஊற்றி கிடக்குது. உங்கள் கால் ஸ்லிப் ஆகிடுது. பின்னாடியே வில்லான்னு போகும்போது 2 கை வந்து அவங்க ஹிப்பை பிடிக்குது. அப்போ தான் ஃபேஸே பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, டே தான். நீங்கள் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் இன்டர்வியூவில் நானே தான், என்னோடய பேர் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒருங்கா நிற்க வைக்கிறான். ஓ, உங்கள் பேர் கிம் டயாங்கா? தேங்க்யூ. அன்னைக்கும் இன்றைக்கும் இட்ஸ் ஓகே. சரி, இப்போ உனக்கு இந்த பிளேஸ் செட் ஆகிடுச்சா? எப்படி இருக்கு எங்கள் ஜாப்? உங்கள் ஜாபா? என்னமோ நீங்கள் வேலை கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. ஹலோ, நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த ஜாப். அப்படியா? இங்கே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சிஓக்கு அசிஸ்டண்ட். ஓ, சிஓக்கு அசிஸ்டண்ட்டா? சூப்பர். அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ப்ரொமோஷனை வாங்கி கொடுத்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ப்ரொமோஷனா? அதுக்கப்புறம் 2 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே 1 இயர் ஆகுது. உங்களுக்கும் டேக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ பாண்டிங் ஆகிடுச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும். கிட்டத்தட்ட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள. ஆனால் ஜேகேக்கும் உங்களுக்கும் அப்பப்போ ஃபைட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. என்ன வயிறுலாம் வலிக்குது? வந்திருக்கும். கரெக்டாக அந்த டேட் ஆனால் மட்டும் எது வருதோ வரல, இது வந்துடும். எவன் தான் இந்த பீரியட்ஸை கண்டுபிடிச்சானோ, கிடைச்சான் செத்தான். போய் செக் பண்ணி பார்க்குறீங்க, பேட் இருக்கானே, பேடே காணோம் உங்களுக்கு. ஐயோயோ, இந்த நேரத்தில் யார் போய் எனக்கு வாங்கிட்டு வருவா? மணி 10 ஆகுது. பக்கத்தில் போனான்னா சுத்தம். இந்த ராத்திரியில் தனியாக எங்கேருந்து போகட்டு? யாருக்கு ஃபோன் பண்ணா? டே. அதுக்கப்புறம் நீங்கள் டேக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, பேட் வாங்கிட்டு வர சொல்லி. இவன் எப்போ மெசேஜை பார்த்து எப்போ எடுத்துகிட்டு வருவானோ? முக்கியமாக எந்த ஃப்ரெண்டு கூட ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கானோ தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. 1/2 hour ஆயிடுச்சு. பார்த்தா அந்த மெசேஜை ரீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போ தான் நோட்டே பண்ணுறீங்க, நீங்கள் டேக் அனுப்புறதுக்கு பதிலாக ஜேகேக்கு அனுப்பியிருக்கீங்க. ஐயோ, அவனுக்கு அமுச்சு விட்டனா? போச்சு, அவன் வேற பார்த்துட்டான். இட்டி, உன்னால் தான்டா, உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேக் ஒரு மெசேஜ் போடுறீங்க, பேட் வாங்கிட்டு வர சொல்லி. ஜேகே வேற பார்த்துட்டான். என்ன நினைப்பான்? வயன். இந்த பக்கம் ஜேகே தான். என்ன வயன்கிட்ட இருந்து இந்நேரத்தில் மெசேஜு? ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான், தலையை தோட்டிக்கிட்டே வரான். வயன் இந்நேரத்தில் மெசேஜ் பண்ண மாட்டாளே, என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பேடு என்ன, பேடெலாம் என்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா? இது வரையும் நாங்கள் அவ்வளோ க்ளோஸாலாம் பழகன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? தெரிஞ்சு அனுப்பியிருப்பான்னு எனக்கு தெரியல. தெரியாமல் ஃப்ரெண்டு இல்லை வேறு யாருக்கும் அனுப்புறதுக்கு பதிலாக தான் அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? இந்த மெசேஜை டெலீட் பண்ணிடலாமா? இல்லை, அவள் அர்ஜெண்ட்டாக வேணும்னு. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜேகே கன்வீனியன்ஸ் ஸ்டோரே போகிறான். போயிட்டு அங்கே போய் பேடெலாம் பார்க்குறான். அங்கே நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த பேடை பற்றிலாம் அவனுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் அவன் ஆக்கோட நின்றுட்டுருக்கிறத பார்த்து அந்த சேல்ஸ்களை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் 2-3 பேண்டை வாங்கி வச்சுக்கிறான்.
இது மட்டும் போதுமா? இல்லை ஸ்நாக்ஸு? இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் பொண்ணுங்க ஸ்நாக்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ஃபுல்லாக அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கான். போதும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரே வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு காரை விட்டு இறங்குறான். அவங்க வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறான். போய் கொடுக்கலாமா? என்ன நினப்பா? சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலிங் பெல் அடிக்கிறான். நீங்கள் ஆக்வர்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வேளை வந்திருப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காலிங் பெல் அடித்தோன்னே செம்ம ஷாக்கும் உங்களுக்கு. ஜேகேவா டேயா, ஜேகேவா டேயா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். நீங்கள் ஆக்வர்டாக கதவை சாத்திடுறீங்க. பூச்சி 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 ஜேகே வந்துட்டான். இன்னும் நினச்சிருப்போம் என் மெசேஜை பார்த்து. வயன் பார்த்து அனுப்ப மாட்டியா? அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். வயன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். பேடு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தால. சாரி, என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்களுக்கு அனுப்பிட்டேன். இட்ஸ் ஓகே, ஏண்டா இதை வச்சுக்கோ. பரவாயில்ல, நீங்கள் சாரி சார் உங்களை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ஓகே வயன், இந்தா இதை வச்சுக்கோ. தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம வெளியில் இருக்கும் போது சாரு மோர்லாம் கூப்பிட்டுட்ருக்காத. நீ சிக்கனே கூப்பிடலாம், இல்லை ஜங்குக்குன்னு கூப்பிடலாம், உன்னோட விருப்பம்தான். புரியுதா? சார் உள்ளே வாங்க. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் மீ எனி டைம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜங்குக். குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து கிளம்புறான். இங்கே பேடை வச்சுட்டு, ஐயோ இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய எம்பாரஸ்மெண்ட் யாருக்கும் நடந்திருக்காது. ச்சே, என்ன நினச்சிருப்போம் என்னை பற்றி. கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் காலிங் பெல் கேட்குது. திருப்பியும் ஜேகே இப்போ தானே கொடுத்துட்டு போனா, வேறு என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நீங்கள் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே டே தான் நின்றுட்டுருக்கான். வயன் எவ்வளோ தடுதி காலிங் பெல் அடிக்கிறது, திறக்க மாட்டியா? வாங்க சார் வாங்க. உள்ளே வரான். உனக்கு மெசேஜ் பண்ணால் இவ்வளோ சீக்கிரமாடா பாப்பா? ஏண்டி என்னாச்சு? உனக்கு பதிலாக நான் ஜேகேக்கு மெசேஜ் பண்ணிட்டான். பேடை அவனாக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு. என்னடி சொல்கிற? பார்த்து கூட மெசேஜ் பண்ண மாட்டியா? தெரியாமல் பண்ணிட்டேன்டா. சரி இந்தா, அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டானே. அப்போ நான் வாங்கிட்டு வந்தது கொடுங்க சார், அதையே எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. சரி பத்திரமா வீட்டை பூட்டிட்டாரு, நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் டேவாங்க வந்து கிளம்புறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. பார்த்தா செம்ம ஒர்க் லோடு உங்களுக்கு. டைம் ஆனதே தெரில, மணி 10 ஆகுது. டேவும் முன்னாடியே கிளம்பிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? டேவும் இல்லை, ஜாக்சனும் கிம்மும் கிளம்பிட்டாங்க. வேறு வழி இல்லை, நான் தான் தனியாக போய் ஆகணும். நீங்கள் அதோட கீழே போகிறீங்க. கீழே போக ஸ்டார்ட் பண்ணோன்னே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. எனக்குன்னே இதெல்லாம் அமையுது பாரு. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நீங்கள் மலையிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க கொடை வச்சுக்கிட்டு. இந்த நேரத்தில் டாக்ஸி புக் பண்ணாலும் வராது. அப்போது பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்குறீங்க, ஜேகே தான். வயன் என்ன தனியாக நின்றுட்டுருக்க? மணி 10 ஆகுது, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? இல்லை ஜேகே, நான் சீக்கிரமாக போகலான்னு பார்த்தேன், ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. டாக்ஸி புக் பண்ணேன், டாக்ஸி வர மாதிரி தெரியல. ஓ சரி வயன், நான் என்னோடய கார் எடுத்துகிட்டு வரேன். ஜேகே நில்லு, அதெல்லாம் வேணாம், நான் டாக்ஸிலே போய்க்கிறேன். வயன் சரி. அதோட ஜேகேயும் கார் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் காரில் ஏறுறீங்க. அந்த ரைட் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜேகே உங்கள் கை மேலே அவன் கை வைக்கிறான்.
ஜேகே வயன் சொல்லு ஜேகே. எனக்கு தெரியல, உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா. அது அந்த ஃபீலிங்கை என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது உன்னை எப்போவுமே பார்க்கும்போது. உன் முகத்தில் அந்த ஸ்மைல் இருக்கும் போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. உன்னோட நினப்பாவே இருக்கேன். ஜேகே, நேற்று என்ன படம் பார்த்தீங்க? வயன், நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். ஓகே, கண்டினியூ. வில்லியம், ஒன்று நான் சொல்லுவேன். சொல்லுங்க ஜேகே. ஐ லவ் யூ. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜேகே மேலே உங்களுக்கு ரொம்ப நாளாக க்ரஷ் இருக்கும். இன்ஃபேக்ட் அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லைட்டாக அவன் பிஹேவ் பண்ணது தான் சரியில்லை தவிர அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். உங்களுக்குமே ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே, நானும் உங்ககிட்ட இதை சொல்லணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீ டூ, ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் ஒரு லாங் கிஸ்ஸாக அந்த மழையில், ஜன்னலும் திறந்துருக்கு, அந்த காற்றுல ரெண்டு பேரும் மறந்து அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ டு வயன். இப்படியே போதும் உங்கள் ரிலேஷன்ஷிப். அப்படியே 6 month ஆகுது. ஒரு நாள் நியூஸ் ஓடிட்டுருக்கு, நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்களும் ஜேகேயும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில். ஜேகே, இந்த நியூஸை பார்த்தீங்களா? நம்ம ஆஃபீஸ்கிட்ட ஏதோ ஒரு மர்டர் நடந்திருக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே இருந்ததுக்கான எவிடன்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. வெளியில் பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. ஜேகே, இங்கே என்ன நடக்குது ஜேகே? உங்களை சார்ந்த நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இருங்க, நான் வெளியில் யாருன்னு பார்க்குறேன். வெளில போய் திறந்தா போலீஸ் தான். உங்களை நூறு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே வராங்க. சார் நில்லுங்க, எங்கே போகிறீங்க? மேடம், எங்கள் கடமையை செய்ய விடுங்க. ஜங்குக், எஸ் சொல்லுங்கள் சார். நீங்கள் அங்கே இருந்ததுக்கான நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் விசாரணைக்காக எங்க கூட வந்து தான் ஆகணும். வாட்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னோடய பொருள் அங்கே என்ன இருக்க போகுது? இன்ஃபேக்ட் நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அந்த வழியில் போக வேண்டியதுக்குன்னு அவசியமும் இல்லை. நான் எதுக்கு அங்கே போனோம்? அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. சார், நீங்கள் யாரோ ஏதோ பண்ணதை நான் பண்ணேன்னு இப்படி சொல்வீங்க? அதோட ஒரு எவிடன்ஸ் பேக்கில் ஜேகேவோட வாட்ச் இருக்குது. இது உங்கள் தானே? ஜேகேக்கும் ஷாக்கு. வாட்? என்னோடய வாட்ச் எப்படிங்க? அந்த மர்டர் நடந்த இடத்துல இந்த வாட்ச் கிடச்சிது. வாட்? உங்களுக்குமே ஷாக் தான் சார். என்னோடய வாட்ச் கிடக்குது, அப்புறம் என் கர்ச்சீஃப் கிடக்குது. இதெல்லாம் வச்சு எப்படி சார் நான் தான் பண்ணேன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? மிஸ்டர் ஜங்குக், என்கிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் விசாரணைக்கு வந்து தான் ஆகணும். அதோட ஜேகே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் நில்லுங்க ஜேகே. வயன், நீ எதுவும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே போகிறான். ஜேகே, டேக்கிட்ட இதை சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் டேக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க. டேவும் வந்துடுறான். ஜேகே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் டே, ஏதாவது பண்ணு. சரி வயன், நான் என்னன்னு போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த கொலை நடந்த இடத்துக்கே டே போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்கக்கிட்டே வரான். என்னாச்சு டே? அங்கே போனியா? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சது வயன், இந்த கொலையை ஜேகே தான் பண்ணியிருக்கான். வாட்? என்ன டே சொல்கிற நீயும்? ஐயோ மேட், ஜேகே இதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அது எனக்கு தெரியல வயன். இந்த வாட்ச் மட்டும் இல்லை, அவனோட ரிங்கும் அங்கே தான் இருக்குது. இது நான் போலீஸ்க்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பவரை வச்சு நான் சிசிடிவி கேமரா
ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணேன். அதில் ஜேகே தான் பண்ணான்னு தெரிஞ்சிருக்கு. வாட்? ஜேகே எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இல்லை, ஜேகே இதை பண்ணியிருக்க மாட்டான். ஜேகே இதை பண்ணியிருக்க மாட்டான். அவன் இதெல்லாம் பண்ணதுக்கான அவசியமே இல்லட்டி. இது ஜேகேவாக இருக்காதுட்டி. வயன், லூசா நீ? இந்த எவிடன்ஸை பார்த்தமா நீ நம்பல? என்ன நம்புறியா இல்லையா? இது எல்லாமே ஜேகே தாண்டி பண்ணியிருக்கான். நான் போய் சொல்லுவேண்ணா? நான் எப்போவுமே உன் நல்லதை மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறத நீயே நம்ப மாட்டுற. அவனை ஒரு கொலைகாரனை நம்புற, உன் ஃப்ரெண்டை நம்ப மாட்டிய நீ? இப்படியே 1 month ஆகுது. ஜேகே ஜெயிலில் தான் இருக்கான். அவனுக்கான எவிடன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அவன் தான் அந்த கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பயம் அதிகமாகுது. எப்படி ஒரு இன்னசென்ட்டான பையன் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம். அதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி ஜேகே வந்தப்போ ஜேகே ட்ரெஸ்ஸில் ரெட் கலரில் இருந்திருக்கும். பிளட்டு தான். நீங்கள் அன்றைக்கி என்னன்னு கேட்டிருப்பீங்க. ஜேகே, என்ன ஜேகே இதெல்லாம்? உன் ட்ரெஸ்லாம் பிளட்டாக இருக்குது, என்னாச்சு? இதுவா? தெரியல வயன். நானே இப்போ நீ சொல்லவும் தான் பார்க்குறேன். மேபி எதாவது சாயமாக இருக்கலாம். இல்லை ஜேகே, பேட் ஸ்மெல் வருது, பிளட் ஸ்மெல் வருது ஜேகே. வாட்? தெரியல வயன், இதை பற்றி எனக்கு தெரியல. ஜேகே, உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல? வயன், என்ன நம்மம்மா எதுக்கு சந்தேகப்படுற மாதிரி கேட்குற? ஜேகே, இல்லை ஜேகே, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான். எனக்கு சத்தியமாக தெரியாது வயன். இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. சரி ஜேகே, அதை ஃபஸ்ட்டு போய் வாஷ் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாஷ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஜேகே, அப்போ அது கொலை நீ தான் பண்ணியா? 1 month அப்புறமா ஜேகே ரிலீஸ் ஆயிடுறான். உங்களை தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கவே வரான். வயன், அந்த கொலையை நான் பண்ணலை வயன். பாரு, நான் நரம்பேறந்தின்னு கோர்ட்டில் நிரூபிச்சிட்டேன். அந்த கொலையை நான் பண்ணலை. நீ என்ன நம்புறல? இங்கே பாரு வயன், நான் அந்த தப்பை பண்ணலை. நீங்கள் எதுவுமே பேசலை, ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. வயன், என்னாச்சு? நீயே அமைதியாக நின்றுட்டுருக்க. வா, என்கிட்ட வந்து பேசு வயன். என்னாச்சு? ஜிகே, என் பக்கத்தில் வராத ஜிகே, ப்ளீஸ். வயன், என்ன பேசுகிற நீ? ஜிகே ப்ளீஸ், என் பக்கத்தில் வராத வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கன்னத்தில் கையை வைக்க வரான். ஜிகே, தொடாத, உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. என்கிட்ட வராத. அந்த கொலை இன்னுமே கண்ணுக்குள்ள இருக்கு. என்கிட்ட வராது ஜிகே, ப்ளீஸ், என்கிட்ட வராது. ஜேகே செம்மையா ஷாக் ஆகுறான். வயன், என்னடி பேசுற நீ? அது கொலையை நான் பண்ணலை. ஜிகே, தயவு செஞ்சு என்கிட்ட வராது. வயன், சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜிகே கோவத்திலே அடிச்சிடறான் உங்களை. மூச்சிலே முடிக்காது வயன், நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கேருந்து போயிடுறான். உன்னை நான் நம்ப மாட்டேன் ஜேகே. அந்த கொலையை நீ தான் பண்ணியிருப்ப. உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே நீ தான் அந்த கொலையை பண்ணனு காட்டுது. இனிமேல் இந்த இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேக்கு கால் பண்ணுறீங்க. அந்த இடத்துக்கு டே வரான். வயன், இந்த இடத்துல நீ இருக்க வேணாம். ஜேகே, இங்கே நீ இருந்தனா உன்னை எதாவது பண்ணிவிடுவான். சீக்கிரம் இங்கேருந்து வா, போகலாம். அப்புறம் டே உங்களை தப்பிக்க வைக்கிறான். நீங்கள் அப்புறம் ஒரு ஆலையில் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. டே, இது என்ன புதுசாக இடம் இருக்குது? வயன், நீங்கள் டேவை பார்த்த மாதிரி திரும்புறீங்க. ஏதோ உங்களுக்கு பூச்சி கடிச்ச மாதிரி உங்கள் கழுத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே தான். என்ன வயன் எப்படி சந்தேகப்படலாம்? நான் அதை பண்ணலை வயன், நான் அதை பண்ணலை. என்னையே நம்ப மாட்டேன்.
எல்லாரும் என்னை கொலைகாரன் நம்புறாங்க. நீயுமா? என்னை யாரும் தான் நம்புவா. நீ இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஜேகே கோவத்தில் ஒயனை வர அடிச்சிட்டேன். அவளை ஏதாவது சமாதானப்படுத்தணும். பாவம், அவள் என்ன பண்ணுவா? இதெல்லாம் ஏன் தப்பு தான். இந்த ஊரே கொலைகாரன்னு சொல்லும் போது அவள் மட்டும் என்ன பண்ணுவா? அதுக்கப்புறம் ஜேகே உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போனால் யாருமே இல்லை. ஒயன் 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 எங்கே இருக்க ஒயன்? அதுக்கப்புறம் அந்த வாங்கிட்டு வந்த சாக்லேட்லாம் கீழே போட்டுட்டு தேடுறான். அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒயன் ஒயன் எங்கே தான் போனேன்? கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இந்த பக்கம் கண் முழிக்கிறீங்க. இது இது என்ன இடம்? டே எங்க பக்கத்துலேயே தான் டே உட்காந்துட்ருக்கான். ஓ, கண் முழிச்சிட்டியா வயன்? என்ன ரொம்ப சீக்கிரம் கண் முழிச்சிட்ட? 2 மணி நேரம் ஒன்றாச்சா? பரவாயில்லையே, 1.5 மணி நேரத்தில் எழுந்துட்டியா? சரி சரி. அப்புறம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம். நீ இன்னைக்கு சாக்க போகிற தெரியுமா வயன்? உனக்கு தெரியுமா? இது என்ன இடம்? நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுற? இது ஒட்டோனே இல்லை. ஏன் இப்படி பேசுற? அதுவா, இதுதான் என் சுயரூபம். உனக்கு தெரியுமா, அந்த கொலைய ஜேகே பண்ணல, பண்ணதே நான் தான். வாட்? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாம் வயன், உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் இந்த பிளான். ஆமாம், இது எல்லாமே டேவோட பிளான் தான். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஸ்டோரியில் ஒருத்தவங்களை கொலை பண்ணிகிட்ருப்பாங்கல்ல, அது வேறு யாருமே இல்லை, டே தான். உங்களை பார்த்தோன்னே டேக்கு கொல்லணும்னு தோணியிருக்கும். நீங்கள் ஜேகேயோட பழக பழக அது அவனுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். எப்படியாவது உங்களை அடைஞ்சே ஆகணுன்றதுக்காக தான் ஜேகே மேலே டே ஒரு பழி போட்டிருப்பான். என்னடி பேசுகிற? டே பயமாக இருக்குடே, இப்படிலாம் பேசாதடி. இதெல்லாம் ப்ராங்க் தானே, நம்ம வீட்டுக்கு போயிடலான்ட்டு ப்ளீஸ் டே. வீட்டுக்கு போகிறதுக்காடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி உன்னை இங்கே கடத்திட்டு வந்தேன். இரு, உன்னோட ஆயுசு முடிய போகுது. வெயிட் அ மினிட், நான் போய் கொல்றதுக்காக கத்தி சுற்றி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் கேரக்டரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஜேகே காப்பாற்று, ஜேகே என்ன மன்னிச்சிடு, ஒன்று தப்பாக நினச்சிட்டு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு கத்தி விழுது. நீங்கள் எப்போவுமே சேஃப்டிக்காக உங்கள் பேக்கெட்டில் ஒரு கத்தி வச்சுருப்பீங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமையாக அந்த கட் பண்ணுறீங்க. டே கீழே கத்தி உங்களை படுக்க வச்சு கொல்றதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். கமான் கமான் கமான், இப்படியாவது கட் ஆகிடு ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு டே வரான். வயன் வயன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லை. வயன் எங்கடி போன வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக தேடுறான். உங்களை காணோம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த பில்டிங்குள்ளே ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே, எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றிடு. பயமாக இருக்கு ப்ளீஸ். அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த இடத்துல ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அதாவது நீங்கள் உங்கள் வாயை பொத்திக்கிறீங்க. வயன் 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 சுற்றி வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே வரான்.
அந்த இடத்துல யாருமே இல்லைன்னாவும் கதவை சாத்திட்டு வெளில போயிடுறான். நல்ல வேலை தப்பிச்சுட்டான். இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடியாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்புறீங்க. நீங்கள் டேபிள் கீழே தான் இருப்பீங்க. டேயோட கால் தெரியுது. பார்த்தா டே முறைச்சிக்கிட்டே அங்கே நிற்கிறான். கையில் ஒரு சுத்தியை வச்சுக்கிட்டு. உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. அவனை பார்த்தோன்னே அந்த சுத்தியை வச்சு உங்கள் தலையில் ஒரே அடி தான். ரத்தம் அப்படி வருது உங்களுக்கு. என்னை விட்டு வலிக்குதுட்டு உங்கள் காலை பிடிச்சி தரத்தாருன்னு அந்த ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் கான்ஷியஸும் உங்ககிட்ட இருந்து போயிட்டுருக்கு. என்னை விட்டுட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு. அப்போது டே சுற்றி எடுத்து உங்கள் தலையிலே வேகமாக அடிக்கலான்னு வரும்போது டே தள்ள யாரும் அடிக்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகே அந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பான்னா, உங்களுக்கு உங்கள் பர்த்டே அப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான், ஒரு லாக்கெட். அந்த லாக்கெட்டில் ட்ராக்கர் இருந்திருக்கும். ஜேகே ஜேகே டே அங்கேருந்து அவனை விடுறதா ஐடியாவே கிடையாது. ஜேகேவை பிடிச்சி செம்ம ஃபைட் நடக்குதாங்க. 2 பேருக்கும் ரத்தம் அப்படி போகுது. அவ்வளோ ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் டே கான்ஷியஸ் இருந்து கீழே விழுந்துடுறான். வயன் உனக்கு ஒன்றும் ஆகலை? வயன் ஜேகே இங்கேருந்து போயிடலாம். ஜேகே அவன் கொண்டுடுவான் நம்மள, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடலாம். இங்கேருந்து போகலாம். அதுக்கப்புறம் ஜேகே அவங்கள தூக்கிட்டு அந்த காட்டு வழியில் போகிறான். வயன் கணத்தோட கான்ஷியஸில் இரு வயன், இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சரி ஜேகே இங்கேருந்து போயிடலாம் ஜேகே ப்ளீஸ். அதுக்கப்புறம் பாதி தூரத்தில் கடந்துட்டான் ஜேகே. அப்போது ஜேகே தலையில் யாரோ வேகமாக அடிக்கிறாங்க சுத்தியை வச்சு. அதுக்கப்புறம் ஜேகேயால் முடியல, முட்டி போட்டு உங்களுக்கு கீழே படுக்க வச்சிடறான். திரும்பி பார்த்தா டே நிற்கிறான் கொலை வெறியோட. அந்த சுத்தியிலேருந்து ரத்தம் ஊற்றுது. என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறீ நீ? விட மாட்டேண்ணா. வயன் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? இவனை கொன்னுட்டு உன்னை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜேகேவை திருப்பியும் தலையாடி தான். ஜேகேவால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் அவன் கான்ஷியஸ்லேயே இருக்க முடியல. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் இழக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கான்ஷியஸ் போயிடுச்சு ஜேகேக்கு. நீங்கள் லைட்டாக கான்ஷியஸ் இருக்கு. அவனை விட்டுட்டு பாவம் எங்களை விட்டு நாங்கள் போயிடுறீங்கன்னு. அவன் காதில் எதுவுமே கேட்கல. உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே மயக்கத்தில் இருக்கான். அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையானே உங்களுக்கு தெரியல. ஜேகே எழுந்துரு, ஜேகே எழுந்துரு ப்ளீஸ். ஜேகே கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஜேகேயோட கையை. ஜேகே எழுந்துரு, எழுந்துரு ஜேகே ப்ளீஸ். விட்ரி அவன் கையை, விட்ரின்னு. ஜேகே அதுக்கப்புறம் பிடிச்சி வேகமாக இழுக்கிறான். உங்கள் கை லூஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்கள் கான்ஷியஸில் இல்லை, நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. டேரெக்டாக உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான், அந்த ரூமுக்கு, உங்களை கட்டி போட்டு வச்சுருந்த இடத்துக்கே. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண் முழிக்கிறீங்க. என்னை விட்டு ப்ளீஸ், என்னை போக விட்டு, என்னையும் ஜேகே உயிரோட விட்டு, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். எப்படி உன்னை வீடாட விடுறது? உன்னை பார்த்தோன்னே அணுவா கொல்லணும்னு முடிவு பண்ணனா? அழுதோன்னே விட்டுருவனா? உன் கண்ணு இருக்கலாம் மயங்கர நாளில். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட அழுகையை நான் பார்த்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு காதில் அப்படியே தேன் வந்து பாயுது. அப்படி இருக்கு தெரியுமா நீ அழுகிறது? ஒரு ரத்தம் டேஸ்டா
அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குடி. உன்னை அப்படி குத்து கறி போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. உன் உடம்புல ஒரு ரத்தம் என் மூக்கில் ஏறுது. இன்னைக்கு உன் சாவு என் கையால தான், என் கையால தான். அதுக்கு முன்னாடி உன்னை அனுபவிச்சுட்டு நீ எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை கொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டுறான். விட்டுட்டு என்னை விட்டுட்டு நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கோம். என்னை விட்டுட்டு ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கட்டு. என்னை விட்டுட்டு ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கட்டு. இப்படிலாம் அழுதா உன்னை நான் விட்டுருவான்னு அர்த்தமா? அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே கழட்டிட்டான். என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு. உங்களால் பேசவே முடியல. பிளட் அவ்வளோ லாஸ் ஆகுது உங்ககிட்ட இருந்து. உங்களை கிட்டத்தட்ட ரேப்பேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்படி விட சொல்கிற? வேகமாக தோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அங்கே உயிரே போயிட்டுருக்கு. என்னை விட்டுட்டு விட்டு என்னால் முடியலட்டு. எனக்கு உயிர் போகுதுட்டு. என்னை விட்டு. உன்னை என் ஃப்ரெண்டு, என் அண்ணன் தம்பி மறந்துடுன்னு பார்த்தேன். விட்டுட்டு வலிக்குது. விட்டுட்டு செக்கிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் என்னை விட்டு, அவனை விட்டு நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு திரும்ப வர மாட்டோம். கண்ணில் கூட முழிக்க மாட்டோட்டே. எங்களை விட்டு. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ நகைக்கீரல். அங்கங்கே உங்களுக்கு ரத்தம் வருது. உங்களால் முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறீங்க. ச்சே, நீ அழுவணும். அந்த சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டே உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வாங்கிட்டான். நீ கண் மொழிடி. உன்னை துடிக்க துடிக்க கொல்லணும். நீ அழுகிற சத்தம் நான் காதில் கேட்கணும். ஃபக், அது வரையும் உன்னை கொல்ல மாட்டேன். அப்படியே 2 hours ஆகுது. நீங்கள் லைட்டாக கான்ஷியஸ் வருது. முடிச்சிட்டியா? இப்போ கொல்றேன்டி உன்னை. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரான். டைரெக்டாக உங்கள் வயிற்றுல தான் சொருகலான்னு எடுத்துகிட்டு வரான். அப்போது கன்ஷாட் கேட்குது. அதுக்கப்புறம் அவன் கத்தி அவன் கையிலேருந்து கீழே விழுந்து நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, ஜாக்சனும் கிம்மும் தான் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜேகே வரும்போது இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஜேகேயோட இவங்க 2 பேருமே க்ளோஸ் தான். அப்போது போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. மாற்றி தேவை சுடுறாங்க. கீழே விழுறான். ரத்தம் உடம்புலேருந்து அவ்வளோ வருது. அப்போது லாஸ்ட்டாக வயனை பார்த்து, வயன், உன்னை நான் கொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை மூடுறான். அதுக்கப்புறம் உங்களை கேர்ள்ஸ் போலீஸ் தான் வராங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான். போலீஸ் ஜேகேவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நீங்கள் 2 நாளுக்கு அப்புறமா கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சோன்னே கேட்குறது ஜேகே தான். ஜேகே. அப்போ தான் ஜாக்சன் உள்ளே வந்திருப்பான். ஜாக்சன் ஜேகேங்க ஜாக்சன். ஜேகே, ஐம் சாரி வயன். ஜேகே, ஜாக்சன் என்ன சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஜேகே கோமாக்கு போயிட்டான். உங்களுக்கு செம்ம ஷாக். இதை கேட்டோன்னே
நீங்கள் உங்களுக்கு குளுக்கோஸ் எழுதுகிற டியூப்லாம் கழட்டி போட்டுட்டு ஜேகே இருக்க இடத்துக்கு தான் போகிறீங்க. ஜேகே அமைதியாக படுத்திருக்கான். நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? என்னை எது காப்பாற்ற வந்த? என்னை காப்பாற்ற வரலனா நீயாவது நல்லா இருந்திருப்பல. எதுக்கு என்னை காப்பாற்ற வந்த? என்னை ஏன்டா இப்படி லவ் பண்ண? உன்னோட லவ்வை நான் டிசர்வ் பண்ணலடா. நீ எவ்வளவோ சொல்லியும் நான் நம்பாமல் உன்னை சந்தேகப்பட்டேன்ல. எனக்கு இது தேவைதான். நீ என்னை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம் ஜேகே. அதோட அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. வேன், உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? ஃபைன் டாக்டர். ஜேகே இப்போ கண்மொழிப்பான். சாரி வேன், அவருக்கு தலையில் அடிபட்டுறதுல மெமரி லாஸ் ஆகிடுச்சு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவரோட ரெக்கவரி அவர் கையில் தான் இருக்குது. அவரோட வில் பவரை மட்டும் விடாமல் இருந்தார்னா ஐ ஹோப் சீக்கிரமாகவே அந்த கோமா ஸ்டேஜை விட்டு வெளில வந்துடுவார். உங்களோட கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவர் கூட இருந்து அவருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே டாக்டர், ஓகே. நீங்கள் அழுதுகிட்டே ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் அமைதியாக படுத்திருக்கான். அப்படி இருந்ததே இல்லை. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஓகேடா மீஸ், சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் கதை இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் மீஸ், சராங்கே.